ஒரு அழகான கிராமத்துல மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊரு இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சொந்தமா ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. இந்த தள்ளுவண்டி கடைய ராமுவோட அப்பா காலத்துல இருந்தே நடத்திட்டு வராங்க. அந்த கிராமத்துல வேற எந்த ஒரு கடையும் இல்ல. ராமுவோட கடை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ராமுவோட சுவைக்கு மக்கள் எல்லாரும் அடிமையா இருந்தாங்க. வேலைக்கு போறவங்க, விவசாயம் பண்றவங்க, பள்ளி குழந்தைகள், இப்படி எல்லாரும் ராமு கடையில தான் சாப்பிடுவாங்க. அண்ணே வாங்கனே சூடா சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, விலை கம்மி தானே, வாங்கண்ணே. என்னப்பா ராமு, இப்படி கூவி கூவி தான் நீ பிரியாணி விற்கணும்னு அவசியமா? உன்னோட கடையோட சுவையை பத்தி தான் இந்த கிராமத்துக்கே தெரியுமே. இப்படி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து ராமுவோட கடையில சாப்பிட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள், எப்பா ராமு, ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி கொடுப்பா. ஐயோ தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, மட்டன் பிரியாணி எல்லாமே முடிஞ்சு போச்சு தாத்தா. சிக்கன் பிரியாணி இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, கொத்து பரோட்டா இருக்கு, இதுல ஏதாவது சாப்பிடுங்க தாத்தா. எப்பா ராமு, உன் கடையோட டேஸ்ட் தான் இந்த ஊருக்கே தெரியுமே, உனக்கு தெரியாதா? அதுவும் எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, எனக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பா. ஐயோ தாத்தா, மட்டன் எல்லாம் முடிஞ்சு போச்சு தாத்தா, வெறும் குஸ்கா தான் இருக்கு. இனி பாய் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்தாதான் உண்டு. சரிப்பா ராமு, எனக்கு சிக்கன் பிரியாணியே கொடு, நான் நாளைக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட மட்டன் பிரியாணி இல்லாதனால உங்களுக்கு 2 லெக் பீஸ் ஃப்ரீ. இப்படி ராமோட கடைக்கு வரவங்க எல்லாம் ராமாவோட சாப்பாட்ட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு எப்ப காலி ஆகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவனுடைய சாப்பாடு தரமாகவும் சுவையாகவும் இருக்கும். மறுநாள் காலையில வழக்கம் போல கறி வாங்கறதுக்காக பாய் கடைக்கு போனான். என்ன பாய், பிஸியா இருக்கீங்க போல, ஆளவே பார்க்க முடியல. ஏன்பா ராமு, இது உனக்கே நல்லா இருக்கா? டெய்லி என்கிட்ட தான் மட்டன் சிக்கன் வாங்குற, இப்ப என்னடான்னா என்ன பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற. இது உனக்கே நியாயமா இருக்காப்பா? அதுவும் இல்லாம என்ன பார்த்து பிஸின்னு சொல்ற பத்தியா? என் கடைக்கு வர கூட்டத்தை விட உன் கடைக்கு வர கூட்டம் தான் ஜாஸ்தி. அந்த பாய் அப்படி சொன்னதுக்கு ராமு சொல்கிறான், பாய் சரி பாய், எனக்கு கடைக்கு டைம் ஆயிடுச்சு, இனிதான் போய் சமைக்கவே ஆரம்பிக்கணும், சீக்கிரமா கறியை வெட்டுங்க அப்படின்னு அந்த பாய் கடையில இருந்து தனக்கு தேவையான கறிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலைகள்ல ஆரம்பிச்சுட்டான். ராமு செய்யற சமையல பாக்கறதுக்குனே தனி கூட்டம் வரும். அப்படி ஒரு நாள் ராமு கடையில மக்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஊருக்கு புதுசா ஒருத்தர் தள்ளு வண்டிய தள்ளிட்டு வராரு. அவர் பெயர் சோமு. எப்பா தம்பி, நீ யாருப்பா? ஊருக்குள்ள புதுசா இருக்கிற, தள்ளு வண்டிய வேற தள்ளிக்கிட்டு வர, நீ யாருப்பா? ஐயா, நான் பக்கத்து ஊருங்க ஐயா. இந்த ஊர்ல ஹோட்டலே இல்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்கே கடை போடலாம்னு வந்தேன் ஐயா. என்னப்பா ராமு, இந்த தம்பி இப்படி சொல்லுது? உன்னோட கடை இங்க இருக்கும்போது அந்த தம்பி எப்படி கடை போட முடியும்? ஐயா, இதுல என்னங்க ஐயா இருக்கு, அவரு நம்ம ஊரை நம்பி வந்திருக்காரு, பக்கத்து ஊர்னு வேற சொல்றாரு, நாம தானே அவருக்கு உதவி பண்ணணும். பரவாயில்லங்கய்யா, அவர் இங்கேயே கடை போட்டுக்கிட்டோம். நல்ல மனசோட யாரு சாப்பாடு போட்டாலும் அது நல்லதுதான். உன்னோட தொழிலுக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சும் அந்த தம்பியை இங்க கடை போட சொல்றியே, உன்னோட நல்ல மனசு யாருக்குப்பா வரும்? அப்படி ராமுவும் சோமுவும் ஒரே இடத்துல கடைய போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ராமுவோட கடையில தான் சாப்பிடுவாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ராமு அந்த ஊர் மக்கள் கிட்ட இப்படி சொல்றான், அண்ணே, நம்ம ஊர் மக்கள் என்னோட கடையில வந்து சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த பக்கத்து கடைக்காரர் நம்ம ஊரை நம்பி வந்திருக்காரு, அதனால இனிமே அவர் கடையிலும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு ராமு ஊர் மக்கள் கிட்ட சொல்றேன். ஆனா ராமுவோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால ஊர் மக்கள் யாரும் சோமுவோட கடைக்கு போக விரும்பல. ஒரு சில பேர் மட்டும்தான் போனாங்க. அதனால சோமுவுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால சோமு ராமுவோட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சான். சோமு ராமு கிட்ட போய் எப்படி சொல்றான், அண்ணே, நான் இந்த ஊருக்கு புதுசு, அது போக இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிட வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னே. அதனால காய்கள் கறிகள் இது எல்லாம் எவ்வளவு வாங்கணும்னு எனக்கு தெரியாதுன்னே. அதனால அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு ராமு சொல்றான். எப்பா சோமு, இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கப்பா, வேலைக்கு போறாங்க, விவசாயம் பண்றவங்க எல்லாருமே இங்கதாப்பா வந்து சாப்பிடுவாங்க. அதனால கறிகள் அதிகமா வாங்கப்பா. நம்ம ஊர் மக்கள் சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சாப்பாடு எப்ப காலியாகும்னு தெரியாது. சரி அண்ணா, சிக்கன் எவ்வளவுக்கு வாங்கணும், மட்டன் எவ்வளவு வாங்கணும்னு சொன்னீங்க. நான் போய் கடையில வாங்கிக்குவே அண்ணா. இங்க பார்ப்பா சோமு, இந்த ஊர்ல சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால 10 கிலோ மட்டன் வாங்கிக்க, 5 கிலோ சிக்கன் வாங்கிக்கோ. அப்படின்னு ராமு தன்னோட தொழில் ரகசியத்தை சோமுவுக்கு சொல்லித்தரான். மறுநாள் காலையில சோமு கறி வாங்க பாய் கடைக்கு போறேன் பாய், 10 கிலோ சிக்கன், 5 கிலோ மட்டன் கொடுங்க பாய். அப்படின்னு கேக்குறா. ஆனா ராமு சோமு கிட்ட 10 கிலோ மட்டனும் 5 கிலோ சிக்கன் வாங்க சொன்னா. ஆனா சோமு நல்லா சம்பாதிக்க 10 கிலோ சிக்கன் 5 கிலோ மட்டனை வாங்கி கோழிக்கறிய மட்டன் கறியோட கலந்து மட்டன் பிரியாணின்னு சொல்லி மட்டன் பிரியாணிக்கான தொகைய சொல்லி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தா. ஆனா ஊர்ல இது யாருமே கண்டுபிடிக்கல. அப்படி ஒரு நாள் எப்பவும் போல கறி வாங்குறதுக்காக ராமு பாய் கடைக்கு பாய், நமக்கு வழக்கம் போல 10 கிலோ மட்டனும் 5 கிலோ சிக்கன் கொடுங்க. அது ராமு, மட்டன் மட்டும்தான் இருக்கு, சிக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ராமு. என்ன பாய் சொல்றீங்க? எப்பவுமே மட்டன் மட்டும்தான் விற்பனை ஆகும், சிக்கன் அப்படியே இருக்கும். இப்ப என்னடானா மட்டன் அப்படியே இருக்கு, சிக்கன் சீக்கிரமா காலியா இருக்கு. அது ஒன்றும் இல்லப்பா, நீ எப்பவுமே சிக்கன் 5 கிலோவுக்கு தான் வாங்குவே. ஆனா புதுசா வந்திருக்கிற சோமு சிக்கன் மட்டுமே 10 கிலோ வாங்குறாரு. அதனால தான் சிக்கன் சீக்கிரமா முடியுது அப்படின்னு சொன்னதும் ராமு சந்தேகத்தோட கரைக்கு போறா. மக்கள் எல்லாம் சோமுவோட சாப்பாட சாப்பிட்டுட்டு எதுவும் சொல்லாம பிரியாணிக்கான தொகைய கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ராமுக்கு ஒரே சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு ராமு சோமுவோட கடைக்கு போனா. என்னப்பா சோமு, வியாபாரம் எல்லாம் அருமையா போகும் போல இருக்கு. ஆமா அண்ணா, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த தொழில் ரகசியம்தான் நம்ம கடை இவ்ளோ அருமையா ஓரத்துக்கு காரணம். அப்படின்னு சொன்னதும் ராமு சோமுவோட கடையில உள்ள பிரியாணி பாத்திரங்களை பார்த்தா. ஆனா அதுல மட்டன் பிரியாணி அதிகமா இருக்கு, சிக்கன் பிரியாணி கம்மியா இருக்கு. என்னது இது? 5 கிலோ மட்டன்ல இவ்வளோ பிரியாணி செய்யவே முடியாது. சோமு எப்படி இவ்வளோ பிரியாணி செஞ்சிருப்பான்? என்ன அண்ணா யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லப்பா, என்னோட கடையோட பிரியாணிய நானே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால்தான் உன்னோட கடையோட பிரியாணி சாப்பிடலான்னு வந்தப்பா. சரின்னு, உங்களுக்கு இல்லாத பிரியாணியா? உட்காருங்க, சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு ராமுவுக்கு மட்டன் பிரியாணிய தரான். ஆனா அந்த பிரியாணில சிக்கன் கலந்திருக்குன்னு ராமு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ராமு சோமு கிட்ட எதுவும் சொல்லாம காசு மட்டும் அவன் கையில கொடுத்துட்டு இப்படி சொன்னா. எப்பா சோமு, நாளைக்கு காலையில கறி வாங்கும்போது நம்ம 2 பேருமே சேர்ந்து போலாம், சரியா? அப்படி சொல்லிட்டு மறுநாள் காலையில 2 பேரும் கறி வாங்கறதுக்காக பாய் கடைக்கு போறாங்க. அப்போ ராமு சொல்றா. பாய், வழக்கம் போல நாங்க வாங்குற மாதிரியே கறி கொடுங்க பாய். அப்படி சொன்னதும் அந்த கறிக்கடை பாய் ராமுவுக்கு 10 கிலோ மட்டனும் 5 கிலோ சிக்கனும் கொடுக்கறா. ஆனா சோமுவுக்கு 5 கிலோ மட்டனும் 10 கிலோ சிக்கனும் கொடுக்கறா. அதுக்கு ராமு எதுவும் சொல்லாம அந்த கறிய வாங்கிக்கிட்டு சோமுவ கூட்டிட்டு கடைக்கு வந்து இப்படி சொல்றான். ஏன்பா சோமு, நான் நினைச்சிருந்தா அந்த பாய் கடை முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்தியிருப்போம். ஆனா அது என்னோட நோக்கம் இல்ல. நீ இந்த ஊருக்கு புதுசா கடை போடும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களே. ஆனா நீ உனக்கு உதவுன மக்களை நீ ஏமாத்த நினைக்கிற. இது எந்த வகையில நியாயம்? உனக்கு உதவி செஞ்சவங்கள நீ எப்பவும் கைவிடாத. அப்படின்னு ராமு சொன்னதும் சோமு இப்படி சொன்னா. அண்ணா, கம்மி விலையில கறி வாங்கி அதிக விலைக்கு வித்தா நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு தான் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்ட. இனிமேல இந்த ஊர் மக்களை ஏமாத்த மாட்டா அண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு சோமு தன்னோட குற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப குறைவான விலையிலும் நல்ல சுவையான உணவையும் தந்துட்டு வந்தான். இப்படி யாரையும் ஏமாத்தி நம்ம முன்னுக்கு வரணும்னு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நினைக்க கூடாது.